நபர்களுக்கு மிகப்பெரிய ஆபரேஷன் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் சமயத்தில் நாங்கள் 3 பேர், டாக்டர் ரமேஷ், டாக்டர் மதன், நான், எங்களுக்கு ஹெல்ப் ஆன செவிலியர்கள், மற்ற நிபுணர்கள், கார்டியாலஜிஸ்ட், பல்மனாலஜிஸ்ட், டிரான்ஸ்பிளான்ட் பிசிஷியன், அனஸ்தட்டிஸ்ட், முக்கியமாக இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் கன்சல்டன்ட்ஸ், தொற்று நோய் நிபுணர்கள், இவர்கள் எல்லாருடைய உபயோகத்தில் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கிறோம். டிரான்ஸ்பிளான்ட் மாற்று அறுவை சிகிச்சை செய்யும் ரெகுலேட்டரி பாடியும் விதித்த முக்கியமான கட்டளைகளை பின்பற்றுவதனால் எங்களுக்கு இது சாத்தியமாக பத்திரமாக விளைவுகள் ஏதும் இன்றி செய்ய முடிந்தது. ஸோ நாங்கள் செய்தது என்னவென்றால், இதன் பேரில் இன்று வரை நாங்கள் கொரோனாவின் சமயத்தில் 4 பேஷண்ட்களுக்கு டபுள் லங் டிரான்ஸ்பிளான்ட் செய்து, அதாவது 8 நுரையீரல்கள், 4 பேஷண்ட்கள் நுரையீரல். இதுவே நம் நாட்டில் இந்த சமயத்தில் மிகவும் மேக்சிமம் நம்பராக இருக்கு. மேற்கொண்ட முக்கியமான முறைகள் ஒன்று பொறுத்த மட்டும் உடல் தானம் செய்பவருக்கு பரிசோதனை செய்து அவருக்கு கோவிட் இல்லை என்று உறுதி செய்த பிறகே நாங்கள் எடுக்க வேண்டும். இதற்கு டிரான்ஸ்டான் நம்மளோட ரெகுலேட்டரி அத்தாரிட்டி விதிமுறைகள் வைத்திருக்கார்கள். அவங்களுக்கு டெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு கோவிட் இல்லை, அவங்களுக்கு சிடி ஸ்கேன் செய்து சிடி ஸ்கேனில் நுரையீரல் நன்றாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் பின்பற்றின பிறகுதான் அந்த உறுப்பை உபயோகிக்க முடியும். ரெசிபியன்ட், நோயாளி யார் அந்த அங்கத்தை பெற போறார்களோ அவங்களுக்கும் நாங்கள் பரிசோதனை பண்ணி, அவர் மட்டுமில்லை அவர் குடும்பத்தினருக்கும் கோவிட் டெஸ்ட் பண்ணி, கோவிட் டெஸ்ட் இல்லை என்று உறுதி செய்த பிறகுதான் நாங்கள் செய்ய முடியும். இந்த டெஸ்டும் ஆபரேஷன், அதாவது டிரான்ஸ்பிளான்ட் ஆபரேஷனுக்கு 48 மணி நேரத்துக்குள் செய்ய வேண்டிய கோவிட் டெஸ்ட் ஆகும். இப்படி மற்ற எந்த தொற்றும் இல்லை என்று ஸ்தாபித்த பிறகுதான் நாங்கள் அவங்களை டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு பண்ணுவோம். ஒர்க்கர்ஸ், அவங்களை கண்காணிக்க வேண்டிய நபர்கள் எல்லாரும் நன்றாக வேண்டும். கோன்ஸ் என்று எங்கள் ஆஸ்பத்திரியில் தனித்தனி இடங்கள் ஒதுக்கப்பட்டுள்ளன. டிரான்ஸ்பிளான்ட் செய்யும் ஜோன்கள் கோவிட் நோய்கள் பார்க்கும் இடத்தில் சற்றே இல்லை. டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்டுக்கு சிகிச்சை அளிக்கும் நபர்கள் யாரும் கோவிட் பேஷண்டை பார்ப்பதில்லை. அதற்காக எங்கள் ஆஸ்பத்திரியில் பொதுவாக கோவிட் பேஷண்டை பார்த்துக்கொள்ள தனி டீம் நிறைய இருக்கிறது. ஆனால் கோவிடை பார்த்தோம்னாக்கா அங்கிருந்து தொற்று வாங்கி இங்கே கொடுத்துருவோம்னு இந்த விதிமுறையை நாங்கள் பின்பற்றினோம். இதற்கு போதுமான மருத்துவர்களும் எங்கள் மருத்துவமனையில் இருப்பதால் இது சுலபமாக செய்ய முடிந்தது. பர்சனல் ப்ரொடெக்டிவ் எக்யூப்மெண்ட் நாங்கள் பார்த்துக்கிறது எங்களுக்கு மட்டும் இல்லாமல் இங்கிருந்து அந்த மாற்று சிகிச்சை செய்த அந்த பேஷண்ட்டுக்கு போயிடுமோன்னு அவங்க கேருக்கும் பிபிஐ அணிந்து கொண்டு பார்ப்பதுதான் இப்போ இருக்கும். நுரையீரல் அறுவை சிகிச்சை 8லிருந்து 10 மணி நேரம் இருக்கும். அந்த 10 மணி நேரத்தில் இந்த பிபிஐ போட்டுக்கொண்டு வேலை செய்வதும் கடினமாக இருக்கும். இருந்தும் இதெல்லாம் ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு செய்ய முடிந்தது. சொன்னது இந்த டிரான்ஸ்பிளான்ட் செய்த விதிமுறைகள்னால இதையெல்லாம் ஃபாலோ செய்தவுடன் எங்களால் 4 அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக செய்ய முடிந்தது இந்த சமயத்தில். ஆக இந்த மீட்டிங்ல சொல்ல வேண்டியது என்னவென்றால், நிலைதான் தொற்று பயங்கரமான தொற்று தான். இருப்பினும் பத்திரமாக கவனமாக செய்ய வேண்டிய முறைகளை ஒன்றும் விடாமல் செய்தால் சேஃபாக இந்த அறுவை சிகிச்சை செய்யலாம். In June 2016, then he started medication from Bombay, and he's living a normal life. He's going to office, doing his work, doing yoga, walking, everything in a routine. But suddenly in January 2020, he started feeling breathlessness. So we have no choice rather to stay back in Ahmedabad. But his health was deteriorating. So we airlifted him in June 2020 and came directly to Apollo Hospital, Chennai. Here tests have been done, deteriorating day by day, which results to he came on ECMO support. In between he got so many complications, but I must say hats off to the doctors, Dr. Paul Ramesh, Dr. Sundar, Dr. Badan and Dr. Selvi.
They handled everything so amazingly. Thank you so much. நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை டிபார்ட்மெண்ட்டில் நாங்கள் 3 பேரும் வருகிறோம். டாக்டர் பால் ரமேஷ் அவர்கள், டாக்டர் மதன்குமார், நான் டாக்டர் சுந்தர் 3 சர்ஜன் இருக்கிறோம். சமீப காலத்தில் கோவிட் என்ற தொற்று நோய் இருக்கும் சமயத்தில் 4 மாற்று அறுவை சிகிச்சை, நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்துள்ளோம். 4 பேஷண்ட்டுகளுக்கும் டபுள் லங் டிரான்ஸ்பிளான்ட் செய்துள்ளோம். ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் 2 நுரையீரலுமே மாற்று அறுவை சிகிச்சை செய்துள்ளோம். ஒருத்தர் நம் நாட்டிலேயே கோவிட் சமயத்தில் முதல் மாற்று அறுவை சிகிச்சையாகும். 29ஆம் நாள் ஜூலை 2020 அகமதாபாத்திலிருந்து வந்திருந்தவர் 1 வார காலகட்டத்தின் பின் நுரையீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. செஞ்ச பின் 3-4 வாரம் அவர் ஆஸ்பத்திரியில் இருந்த பிறகு வீடு திரும்பினார். இப்ப நன்றாக குணமாடி வந்திருக்கிறார். இப்ப மிகவும் நன்றாக ஒரு நாளைக்கு 1.5 கிலோமீட்டர் இல்ல 2 கிலோமீட்டர் நடக்கிறார். ஆக்சிஜன் இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறார். கோவிட் சமயத்தில் லங் டிரான்ஸ்பிளான்ட் என்பது ரொம்ப சிறிய ஒரு பர்சன்ட்டுக்கு தான் தேவைப்படும். நாங்கள் சொல்வது, நாங்கள் பண்ண இந்த 4 பேஷண்ட்டுக்கும் கோவிட் பாதிப்பு இல்லை. இந்த 4 பேரும் பல காரணங்களால் நுரையீரல் பாதிக்கப்பட்டு இறுதிக்கட்ட நிலை அடைந்த பிறகு வேற வழியே இல்லை, மூச்சே விடவில்லை என்ற பொழுது லங் டிரான்ஸ்பிளான்ட் செய்யப்பட்டோம். அவங்க எல்லாம் பட்டியலில் போன வருஷத்துல இருந்தே இருக்காங்க. கோவிடுங்கிற பிரச்சனை எங்களுக்கு இந்த தொற்று நோய் இருக்கிறதுனால டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்டுக்கும் தொற்று நோய் வந்துடுமேங்கிறது தான் பெரிய சவாலாக இருந்தது. அந்த சவாலை போக்குறதுக்காக நம்ம தமிழ்நாடு அரசாங்கமும் டிரான்ஸ்பிளான்ட் செய்த விதிமுறைகளை பின்பற்றின பிறகு ரொம்ப இதுவா கேர்ஃபுல்லாகவும் சேஃப்டியாகவும் செய்யப்படும். இல்லை, ஆப்ரேட் பண்ணுறவங்க, பார்த்துக்கிற நர்ஸு, அவங்கள அட்டெண்டர், இது எல்லாரையும் பாதிக்கலாம். ஒரு சப்போஸிங் ஒரு டோனரில் கோவிட் தெரியாதனமாக இருந்துச்சு, அதை எடுத்துகிட்டு வந்து மாற்றினோம்னா அந்த ஐசியூவே மூடப்பட வேண்டியிருக்கும். இதெல்லாம் தான் ஒரு பெரிய சவால். ஏன்னா ஒரு ஆளுக்கு மட்டும் பாதிப்பு இல்லை, அந்த வியாதினால ஒரு அந்த ஹோல் ஈகோ சிஸ்டமே பாதிக்கும். முடியும். வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே ஒரு இன்சூரன்ஸ் ஸ்கீம் ஒன்று வச்சுருக்காங்க, தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஸ்கீம் சொல்லிட்டு. அதில் வந்து சில எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாஸ் இருக்குது. அது மாதத்துக்கு ஒரு தடவை கடைசி மீட்டிங் நடக்கும். அந்த மீட்டிங்கில் போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட் இருக்காங்கிறத ப்ரெசென்ட் பண்ணணும். பண்ணிவிட்டு அவங்க அப்ரூவ் பண்ணாங்கன்னா இது எந்த ₹1 கூட அவங்க செலவு பண்ணாமல் அவங்க கேர்ஃபுல்லாக இது ஹாஸ்பிட்டல் எடுத்து நடத்தும். அதுக்கப்புறம் அவங்க 1 வருஷம் ட்ரீட்மெண்ட்டும் வித்தவுட் எனி சார்ஜ். சார் எலிஜிபிலிட்டி அவங்க சில ஃபார்ம்ஸ்லாம் ஃபில் பண்ணணும். லைக் அவங்க சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அந்த சீஃப் மினிஸ்டர் ஸ்கீமோட எலிஜிபிலிட்டி கைட்லைன்ஸ் சில ஃபார்ம்ஸ்லாம் இருக்குது. அந்த லிங்கில் போய் அவங்க அப்ரூவல் ஆகிட்டாங்கன்னா அவ்வளோ. ஸோ அது ஒரு பேஷண்ட் தான் பண்ணலையே, டேரெக்டாக ஹாஸ்பிட்டல் வந்து அப்ரோச் பண்ணுவாங்க. நாங்கள் இந்த ஃபார்ம்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் நாங்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டர்ஸும் கோஆர்டினேட்டர் ரெண்டு பேஷண்ட் அந்த கமிட்டிக்கு போனோம். கமிட்டி போய் உட்காந்து இவர் வந்து ஏன் வந்து எங்களுக்கு வந்து இவருக்கு ஆப்ரேஷன் வேணுன்றது நாங்கள் ஒரு எக்ஸ்ரே வழியாகவும் இல்லை இது டெஸ்ட் வழியாகவும் இதனால கண்டிஷன் இவ்வளோ சிவியராக இருக்குது, ஒரு ஆப்ரேஷன் வேணுன்றதை நாங்கள் சொன்னோம். அப்புறம் அந்த கோஆர்டினேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேஷண்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ்லாம் கொண்டு போயிட்டு இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, அதனால் இவர் எலிஜிபிளாக இருக்குன்னு அதெல்லாம் கேட்டு அங்கேயும் தமிழ்நாடு கவர்மெண்ட் டாக்டர்ஸும் 3 பேர் வருவாங்க. டாக்டர்ஸ் அவங்களும் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சரி இந்த பேஷண்ட் உண்மையிலே ட்ரான்ஸ்ஃபர் தேவை தான் இப்போதைக்கு அப்ரூவ் பண்ணிட்டு அவங்க சைன் பண்ணாங்கன்னா ஒரு பைசா அவங்க செலவு பண்ணாமல் நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இந்தி சுந்தர் சொன்ன மாதிரி 45 லட்சம் ஃபார் டபுள் லங் டிரான்ஸ்பிளான்டேஷன், 25 லட்சம் ஃபார் சிங்கிள் லங் டிரான்ஸ்பிளான்டேஷன், அன்காம்ப்ளிகேட்டட் கேஸ். கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ஐசியூலையும் ஒரு 7 நாள் வார்டே இருந்தாங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல்.